ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஐஃபோன் யூஸரா இருந்தா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. 2 குட் நியூஸ் இருக்கு. ஒரு பேட் நியூஸ் இருக்கு. அந்த குட் நியூஸ் என்னன்னு பாத்துடலாமா? ஃபோனோட ஐபி ரேட்டிங்க இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஸோ, இது ஒரு குட் நியூஸு. இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, ஃபோனோட விலை ரூ. 3000 குறைய போகுது எல்லா ஐஃபோனும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள வந்து ஐஃபோன்லேருந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ, இந்த கேபிள ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த கேபிளுக்கு குடுக்குற விலைய வந்து குறைச்சு நம்ம குடுக்க போறாங்க. சரி, இதில என்ன பேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஐபி ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்ட்டு. அதுக்காக என்ன பண்ண போறாங்கன்னா, கேபிள மட்டும் அவங்க ஸ்டாப் பண்ணல. எப்படி ஆடியோ போர்ட்ட தூக்குனாங்களோ, அந்த மாரி இப்ப சார்ஜர் போர்ட்டையும் தூக்கிட போறாங்க. ஸோ, இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒயர்லெஸ் சார்ஜர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அ இதில ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ் சார்ஜரோட ரேட்லாம் எங்கேயோ போக போது. ஸோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, ஆப்பிள் இந்த மாரி பண்ணது கரெக்ட்டா, தப்பான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆப்பிள் அப்படி எதுவும் சொல்லல. ஸோ, இது எனக்கு தோணுச்சு காலைல ஒரு நாப்டால் ஆட பார்க்கும்போது. ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் ஆட பார்த்தா அப்போ தோணுச்சு. சப்போஸ் ஐஃபோன்காரன் வந்து இந்த போர்ட்ட தூக்கிட்டு ஒன்லி ஒயர்லெஸ் சார்ஜிங் சொல்லி குடுத்துட்டான்னா, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சேன். ஸோ, அதான் உங்ககிட்ட கேட்டுருக்கேன். அப்படி நடந்தா எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.